கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்க எல்லாருக்கும் my wishes to all of you on this Christmas season. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நான் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 1:23 கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். God is with us. The governing God, the God of all humanity. The God of whole universe is with us. கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நமக்கு வழிகாட்டுறவராக இருக்கிறார். ஸோ இயேசு என்றால் இதற்கு தான் அர்த்தம். இயேசப்பா நம்ம கூடவே இருக்கிறார், இப்பொழுது நம்ம கூடவே இருக்கிறார். ஸோ ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே இயேசுவின் பிறப்பை குறித்து நாம் அறிகிறோம். ஆனால் நமக்கு எவ்வளவு அதுக்குள்ள அறிவு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் பெரியவர், பெரிய இடத்துல இருந்து ஒரு சாதாரண மனித தோற்றத்தில் தென்பட்டு நம் மத்தியில் வாழ்ந்தார். இயேசு என்றால் யெகோவா நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். ஸோ கர்த்தர் பிதாவானவரை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அவர் நம் மத்தியில் ஒரு பயங்கரமான பிதாவானவர்னா பயங்கரமானவர். ஒரு நம்ம அப்பாவை பார்த்தா நமக்கு எப்படி பயம் இருக்கும், அதே போல் ஒரு தகப்பனாரை பார்த்தா நமக்கு ஒரு பயம், அதே போல் பிதாவானவர் என்று சொன்னார் நமக்கு ஒரு பயம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பிதாவானவர் நியாயம் அப்பொழுதே விசாரிப்பார், உடனே நியாயம் விசாரிக்கிறவராக இருப்பார். பரிசுத்தத்திலும் பரிசுத்தவானா இருந்தார். அவர் தான் பிதா. உலகத்தை அண்ட சராசரியத்தை படைத்த அந்த தேவன் தான் நம்ம பிதா. மக்களை நியாயம் தீர்ப்பு செய்தார். அப்பொழுதே பாவம் செய்தால் அப்பொழுதே நியாயம் தீர்த்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு இந்த லா ட்விஸ்ட் ஆகுது, ஒரு டர்ன் எடுக்குது பாருங்க. எப்படின்னா குமாரன் நம்மை அரவணைக்கிறார், நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் அஸ். ஸோ ஏசாயா 12:1 நம்ம இந்த கோபம் நம்ம மீது அன்பாக மாறுகிறத நம்ம பார்க்குறோம். நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். பாருங்க, இந்த கோபம் நம்ம மேல இருந்தது, இப்போ நீங்கி நம்மை தேற்றுகிறவராய் மாறுகிறார். He is a savior, he is a salvation. அந்த கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த 12:2 அதே போல நம்ம பார்க்கும்போது God is my salvation, தேவன் என் ரட்சிப்பு. கடைசி வார்த்தை அவரே எனக்கு ரட்சிப்பும் மாணவர். கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு ரட்சிப்பு, நமக்கு சால்வேஷன் சொன்னா the Father, the God Almighty, He is our salvation. So நம்ம தேவன், கோபமா இருந்த தேவன் நம் மீது இப்போ என்ன காட்டுறான்னா அன்பை காட்டுறார், இரக்கத்தை காட்டுறார். The only name above the heaven, beneath the earth is Jesus, which gives us as salvation. இயேசு நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இயேசு என்னும் ஒரே நாமம் வானத்துக்கு மேல் பூமிக்கு கீழ் பெரிய நாமம் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிறது. அவர் நாமத்தை நாம் உச்சரித்தால் போதும் ஒரு பயம், ஒரு ரட்சிப்பு, ஒரு மீட்பு. ஹல்லேலூயா. இயேசு என்னும் ஒரே நாமம் தான் எல்லாத்துக்கும் மேலானது. அந்த நாமத்தை நம்ம உச்சரித்தாலே போதும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு ஒரு பலன் வரும், ஒரு திடன் வரும், ஒரு தைரியம் வரும். பாருங்க, நம்ம ஷாக்கல்ஸ் அவர் பிரேக் பண்றார், நம்ம சங்கிலிகளை அவர் அறுத்து போட்டு நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிற தேவன் தான் இயேசு கிறிஸ்து. கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களா, பாடுபட்டு கொண்டே இருக்கிறீங்களா, ஒரு பலனை காணலையா, இயேசு என்னும் நாமத்தை உச்சரிங்க. உங்க வாழ்க்கையில தொடர்ந்து அவர் மீது உங்க நம்பிக்கையை வைங்க. பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் எவ்வளவு அழகாக நமக்கு நம்ம பேர்டன் எல்லாம் கேரி பண்றாரு பாருங்க. நம்ம கஷ்டத்தெல்லாம் அவர் சுமந்து நமக்கு நம்மை கஷ்டமில்லாத வழியில நடத்துகிறார். நம்ம வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிக்கொண்டு இருப்பதை விட
நம்ம தேவனை தேடும்போது, சார்ந்து இருக்கும்போது அவர் பாதத்தை பிடிச்சிக்கணும், ஆண்டவரை நம்பி இருக்கணும், அடிக்கடி தேவாலயத்துக்கு போகணும், தேவனை தேடணும். ஸோ உங்களுடைய ப்ரேயர்ஃபுல் லைஃப் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட இடைப்படுதல் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். எப்பொழுது நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். பாரம் சுமந்து கொண்டே இருக்கிறோம், ஒரு வழி இல்லை, ரொம்ப கஷ்டம், யாரும் நமக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. ஆனா அந்த நேரத்துல நம்ம கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு வழியை திறக்கிறவராயிருக்கிறார். இரவும் பகலும் நீங்க படுகிற கடினமான உழைப்பு தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்கு பலனை கொடுப்பார். பட் இந்த நாமத்தை நீங்க உச்சரிக்காவிட்டால், இஃப் யூ டோன்ட் ப்ரொனவுன்ஸ் த நேம் ஆஃப் காட், உங்களுக்கு விடுதலை கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, அங்க ஏசப்பா வர முடியாது. ஸோ அதனால நம்ம இயேசுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு வழி காட்டுகிறவராயிருக்கிறார். ஏசாயா 12:3 நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளுகிறீர்கள். ரட்சிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருக்குது பாருங்க. அந்த கிணத்துல இருந்து நம்ம தண்ணீரை பெற்றுக்கொண்டே இருக்கணும். The well of salvation, the first fruit, the river of life. ஜீவ தண்ணி, ஜீவ ஊற்று. அந்த ஊற்று நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. வெளிப்படுத்தல் 22:1 நம்ம பிதாவின் சிங்காசனத்திலிருந்தும் ஆட்டுக்குட்டி அதாவது குமாரனின் சிங்காசனத்திலிருந்தும் ஒரு நதி, ஜீவ நதி ஓடுகிறதை பார்க்கிறோம். அந்த நதியில பங்கு பெறுகிறவர்கள் தான் சால்வேஷன், ரட்சிப்பு பெற்றவங்க அங்க போவாங்க. ஸோ இந்த ரட்சிப்பு அங்கிருந்து தான் வருது. பிதாவும் குமாரனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ நதி. இந்த ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசியில அவருடைய பிறப்பிற்கு முன்பதாகவே தெரியப்படுத்துகிறார். தேவன் அவருடைய குமாரனை அனுப்புவதற்கு முன்பதாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ ஏசாயா 11:1 நம்ம அது நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். பாருங்க அந்த வசனம், the rod shall come forth from stem of Jesse. அது மத்தேயு 1:5 இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில அது பூர்த்தியாகுது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். The rod shall come forth from stem of Jesse. Hallelujah. இந்த ஆட்டுக்குட்டியான ஜெசேன்னு சொல்லக்கூடிய இவருடைய சன்னதியில இருந்துதான் வருவார். தாவீதின் வேர்ல இருந்துதான் வருவார் என்று வசனம் தெளிவாக நமக்கு தெரியப்படுத்துது. அது சொன்ன காலம் வேற. ஆனா மத்தேயு 1:5 ஃபுல்ஃபில் ஆகுறத நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அந்த ஜீனியாலஜிலிருந்து இந்த உலகத்துக்கு தென்படுகிறது. அதான் நமக்குள்ள நீங்க வேதத்துல நீங்க பார்க்கும்போது ப்ராஃபட்ஸ்குள்ள ப்ராஃபஸிஸ் அக்யூரஸியா இருக்கும், கரெக்டா இருக்கும், தென்படும். அந்த தீர்க்க தரிசனம் கரெக்டாக நிறைவேறி இருக்கிறத நம்ம பார்த்தோம். மத்தேயு 21 அதே இதுல அவர் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பாருங்க, இயேசு என்று பெயர் இடணும் இந்த குழந்தைக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. அது இல்லாம இந்த குமாரன் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஒரு ரட்சிப்புனா என்னதுன்னா உங்களை காப்பாற்றுவதுதான். நீங்க போகிற பாதை சரியான பாதை இல்லை என்று தேவனுக்கு தெரியும். ஸோ அந்த வழி பாவம் நிறைந்த வழி. அதுல இருந்து உங்களை மீட்டெடுத்து நல்ல வழியில கொண்டு விடுறது தான் ரட்சிப்பு. ஸோ சேவிங் ஃப்ரம் பேட் லைஃப், கரப்டட் மோட், அசுத்தமான வழியிலிருந்து உங்களை பாதுகாக்க. சேவிங் ஃப்ரம் சின். ஏன்னா பாவம் கொடிய ஒரு பொல்லாத ஒரு விஷத்தை போல பாவம் நம்மை முற்றிலும் அழித்து போடும்.
கடைசியாக பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ பாவத்திலிருந்து மீட்டெடுக்கணும், உங்க மரணத்திலிருந்து மீட்டெடுக்கணும், உங்களை நல்ல வழியில கொண்டு வரணும். இதுக்கு தான் ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கார். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு விடுதலை. அவரை நம்பும் பொழுது, உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது, நீங்க நம்பும் பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு மீட்பு. ஸோ இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ரட்சிப்புக்குள்ளாக உங்களை கொண்டு போகிறார். ஸோ இதுக்கு ஒரு ஸ்திரீ, நல்ல ஒரு ஸ்திரீ ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அதான் மரியாள். அந்த மரியாளின் மூலமாக ஆண்டவருடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் சீடை வைக்கிறாரு. கர்ப்பம் தரித்து அந்த பரிசுத்த குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ she is a very specific woman in the Bible. And இந்த ஒரு உலகத்தையே, அதாவது உலகத்திலிருந்து மீட்டெடுக்கிற எல்லா சகல ஜாதிகளுக்கும் கோத்திரர்களுக்கும் இவர் தான் ராஜாவாக இருக்க போகும். ஏசப்பா பார்த்தீங்கன்னா he is born as a spiritual, பரிசுத்த ஆவியில் பிறந்தார். led spiritual, பரிசுத்த ஆவியிலே நடத்தப்பட்டார். he is filled with spiritual, பரிசுத்த ஆவியை தரித்து கொண்டவராக காணப்பட்டார். ஸோ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராக தென்பட்டார் உலகத்துக்கு. 7-fold ஸ்பிரிட் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. ஹல்லேலூயா. நாமும் அதே போலதான் இருக்கிறோம். ஏசாயா 11:2 நம்ம பார்த்தோம்னா 7-fold Holy Spirit நமக்கு ஊற்றப்பட்டது. அதுதான் சொல்லும் the Spirit of the Lord. தேவனுடைய ஆவி அவர் மீது இருந்தது. The Spirit of wisdom and understanding. அதுதான் ஞானமும் உணர்வுள்ள ஆவியும் இருந்தது. Spirit of counsel and might ன்னு சொன்னா ஆலோசனையும் பலனுள்ள ஆவி மற்றும் அறிவின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி. இந்த ஒவ்வொரு ஆவியும் நம்ம மேல அவர் மீது இருந்தது. அதனாலதான் அவர் ஒரு பரிசுத்தவானாக இருந்தார். ஸ்பிரிச்சுவல் மேன். நம்ம ஆண்டவரை போல, நம்ம அவரை பின்பற்றும் பொழுது அவரை போலவே நம்ம இருப்போம். ஸோ அந்த 7 ஆவிகள் நமக்குள்ளாக, தேவ ஆவிகள் நமக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது நாம் தேவனுடைய சாயலாக தென்படுகிறோம். அதாவது அவரை போல பிரதிபலிக்கிறோம். நல்ல விஸ்டம், நல்ல ஞானம், நல்ல அறிவு, தெளிந்த புத்தி, தேவ பயபக்தி நம்ம வாழ்க்கையில வரும். நம்ம தேவ பயம் இருந்தால் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல போக முடியும். தேவ பயமே இல்லை என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்க முடியாது. ஸோ அந்த ஆவியை ஆண்டவர் தான் கொடுக்குறார். ஸோ அவர் பறக்கும்போது, அவர் வாழ்நாள் முழுவதும் உலகத்துல நடக்கும்போது, அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது அவர் தெய்வ ஆவியிலே நிரப்பப்பட்டவராக இருந்தார். அதுதான் ஏசப்பா நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், இதெல்லாம் எதுக்குன்னா believe that I am a son of God அப்படின்னு அவர் சொல்றார். என்னை நம்புங்க, நான் தான் தேவகுமாரன், தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று நீங்க விசுவாசிங்கன்னு சொல்லி தான் அற்புத அடையாளங்களை செய்கிறார். ஆனா அவர் நடைமுறையில ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்பது நடந்து காட்டினார். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் சொல்றோம், இயேசுவை பின்பற்றுகிறோம்னு சொல்றோம். கிறிஸ்துவை கிறிஸ்டியன்ஸாக இல்லாம கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இயேசப்பா பின்பற்றுறாங்க. ஆனா கிறிஸ்துவை நம்ம பின்பற்றும் பொழுது அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி இருந்தார், அதை நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. ஸோ அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில நமக்கு பரிசுத்தம், அன்பு நம்ம வாழ்க்கையில அதிகமாக இருக்கணும். ஆண்டவர் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையில. ஸோ இயேசுவை பிரதிபலிக்கணும். நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொன்னா ரொம்ப கோபக்காரர்களாக, அநியாயம் பண்றவங்களாக, கொடுமைக்காரர்களாக, ஒருத்தர் மேல ராஜரீகம் பண்றவங்களாக, அவங்கள பயங்கரமாக ஜட்ஜ்மெண்ட்ல கொண்டு போறவங்களாக, நியாய தீர்ப்பு கொடுக்குறவங்களாக இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்னா அவருடைய சாயலாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். ஸோ அதுதான் இயேசப்பா ஒரு வித்தியாசமாக தென்பட்டார். He was a supernatural God in flesh. Hallelujah.
ஏசாயா 11:4 நம்ம பார்க்கிறோம். அவர் நீதி நியாயம் விசாரிக்கிறவராக இருந்தார். பூமியை தமது வாக்கின் கோலால் அடிக்கிறவராக இருந்தார். அதாவது அந்த பூமியை நியாய தீர்ப்பு கொண்டு வருவதற்கு அதிகாரம் பெற்றவராக இருந்தார் என்று வெளிப்படுத்தல் 19:15 இருப்புக்கோளால் அரசாளுவார், வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படும். ஹல்லேலூயா. இந்த கூர்மையான பட்டயம் புறப்படும்னா நியாயம் விசாரிப்புக்கு இது அறிகுறி. அவர்தான் நியாயம் விசாரிக்கிறவர். 2 பேரையும் நியாயம் விசாரிப்பார். பாவம் செய்கிறவனையும் நியாயம் விசாரிப்பார், பாவத்திலிருந்து பரிசுத்தமாக வாழுகிறவனையும் நியாயம் விசாரிப்பார். அதனாலதான் அவர் இருப்புக்கோளால் அரசாளுவார். அது அவருடைய ஸ்ட்ராங் கவர்மெண்ட்டை குறிக்குது. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டர்டி, நோ ஒன் கேன் ஷேக், அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை நிலைநாட்டுவார் என்று நமக்கு தெரியப்படுத்துகிறார். அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத் கோஸ் ஷார்ப் ஸ்வர்ட், with it he should strike the nation. A sword, a judgmental God. God will judge in the end time. கடைசி நாட்கள்ல நியாயம் விசாரிப்பார். ஸோ இந்த நியாய விசாரிப்புக்கு முன்பதாக தான் நம்ம எல்லாரையும் ஒன்றாக கொண்டு வரோம். ஜூஷ் பீப்புள் as well as ஜென்டைல். இந்த யூதர்களும் புறஜாதியர்களும் ஒன்றாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியில அது நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏசப்பா பிறப்பிற்கு பின்னாடி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றாக ஆயிடுறாங்க. ஏன்னா ஜூவிஷ் பீப்புள் தான் இதை கொண்டு வந்தாங்க. இந்த கிறிஸ்டியானிட்டி வந்ததே யூத சமுதாயத்திலிருந்து தான் வந்தது. ஏன்னா ஏசப்பா ஒரு யூதனாக இருந்தார். ஓகே, பட் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்போ ஒன்றாக்கப்படுகிறாங்க. எங்க பூமியிலும் மட்டும் இல்லை, பரலோக ராஜ்யத்திலும் ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 7:9 நம்ம பார்த்தோம்னா அநேக ஜாதிகள், அது நிறைவேறுது. அங்க பாருங்க, திரளான கூட்டம் இருக்கிறத பார்க்கிறோம். எல்லா தேசம் அங்க இருக்குது, எல்லா ஜாதிகள் இருக்குது, எல்லா கோத்திரர்கள் இருக்கிறாங்க. ஸோ இதுல எல்லாரும் கூடி இருக்கும்போது எல்லா மொழிகளும் இருக்கிறத ஆண்டவர் அங்க தெரியப்படுத்துகிறார். யாருக்கு முன்பாக நிற்கிறாங்கன்னா தேவ ஆட்டுக்குட்டிக்கு முன்பதாக நிற்கிறாங்க. ஸோ இது நிறைவேற போகிறது. event which is going to occur in heaven, event which occurred on earth. Hallelujah. So Jesus is something extraordinary. He is not an ordinary person, not corrupted, not wicked, but holy of holy, Son of God, Prince of Peace. Special to us. God is with man. Hallelujah. So, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறீங்க. நமக்கு தெரியல, வேல்யூ தெரியல. நிறைய பேருக்கு வேல்யூ தெரியல. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ் தெரியல. வாட் யூ திங்க் தட் கிறிஸ்மஸ் ஜஸ்ட் அன் என்ஜாய்மெண்ட்? நல்ல சந்தோஷமாக இருக்கணும், நல்லா குடிக்கணும், நல்ல நிறைய பேர் அப்படிதான், நல்ல சாப்பிடணும், நல்ல என்ஜாய்மெண்ட் பண்ணணும். தட் இஸ் நாட் அ கிறிஸ்மஸ். த ரியல் கிறிஸ்மஸ் இஸ் தட் ஜீசஸ் இஸ் நாட் ஹாப்பி இஃப் யூ ஆர் நாட் சேவ்ட். ஏசப்பா சந்தோஷப்பட மாட்டார் நம்ம ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னார். நம்ம தேவனை பற்றி கொள்ளவில்லை என்று சொன்னால் அவருக்கு சந்தோஷம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணும். நீங்க அதே பாவத்துல முங்கி முங்கி எந்திக்கிறீங்க, அதே பாவத்தை திரும்ப திரும்ப ரொட்டேட் பண்றீங்க, திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு விடுதலையில அந்த பேருக்கு நம்ம என்ன சொல்றோம்? நானும் ஐ எம் அ பார்ட் ஆஃப் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஹவ் கம்? நீங்க எப்படி பார்ட் ஆஃப் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஆக முடியும்? when you are not sanctified, when you are not broken, when you are not perfected. ஸோ பர்ஃபெக்ஷன் ரொம்ப தேவை நமக்கு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறோன்னா, நான் என்ன சொன்னேன் அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி. ஸோ யூதர்களுடைய ஃபீஸ்ட் நம்ம பார்த்தோம்னா தட் பிகின்ஸ் வித் சப்மிஷன், சரண்டரன்ஸ், டெடிகேஷன், ஃபாஸ்டிங், லாஸ்ட் கம்ஸ் ஃபீஸ்டிங். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் என்ன பண்ண விரும்புகிறேன்னா, த ஜாய் ஷுட் பி நாட் இன் த வேர்ல்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜாய் இந்த வேர்ல்டு இருக்கு. த ஜாய் ஷுட் பி இன் யோர் ஹார்ட், இன் யோர் பர்சனல் லைஃப், in your dedication, in your submission, in your surrenderance. The joy should be in God because you are connected with Jesus. Hallelujah. ஒரு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாக
நம்ம வாழணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை தான் நம்மக்கிட்ட இருந்து விரும்புகிறார். ஸோ இப்போ ஏசப்பா நமக்கு ரட்சகராக இருக்கிறார். அதுதான் பெரிய சந்தோஷம். Your joy should be in Christ, in helping others, in doing good deeds. Not to be a worldly Christian, but to be a godly Christian. ஆண்டோடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். அதை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்குறார். இந்த சந்தோஷமான நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், பிறருக்கு அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கணும். அதுதான் நம்ம அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம். நிறைய நாட்களுக்கு முன்பதாகவே நம்ம தெரிய ஆரம்பிக்கணும். உலகத்துக்கு சொல்கிறோம், போய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். ஈசப்பா பிறந்த காரணம் எதுக்குன்னா நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் the only one thing that we should be saved out of this corrupted world. அதுதான் விருப்பப்படுகிறார். ஸோ நான் உங்களுக்காக மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துதல். மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பன் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிரதர் சிஸ்டரை அப்பா தகப்பனே நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஒரு மகிழ்ச்சியான நாள் ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நாள். நாங்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டோம் அப்பா, தண்டனையிலிருந்து மீட்கப்பட்டோம். ஒரு பெரிய சந்தோஷம். சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் கூட இயேசுவின் நாம வந்துட்டா பெரிய சந்தோஷம், இல்லை இல்லாத சந்தோஷம். தகப்பன் ஆண்டவர், சிறிய குடும்பம் பெரிய குடும்பம் எல்லாருக்கும் ஒரு மன மகிழ்ச்சியை தருகிற நாள் இந்த நாள் ஆண்டவரே. அப்பா, அந்த குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. நிறைய பேர் ஆண்டவரே என்ன ப்ராப்ளமில் இருக்காங்கன்னு தெரில, ஆனால் அந்த ஒருவேளை கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம். தகப்பனே, நீர் அவங்களுக்கு ஆதரவாக இருங்க, ஆறுதலாக இருங்க. அப்பா, வருகிற நாட்களில் சந்தோஷமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவு மற்றவங்க மத்தியில் ஆண்டவரை தலை நிமிர்ந்து நடக்கிற அளவுக்கு, சந்தோஷத்தை தெரிவிக்கிற அளவுக்கு அப்பா நீர் அவர்களை உயர்த்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்தின் மீது நீர் ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவரே, எல்லா உம்மை நம்புகிற விசுவாசிகள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க அப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுடைய கரம் இந்த இந்தியா தேசத்தின் மீது இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் மீது இருக்கட்டும் அப்பா. நீர் ஆசீர்வதிங்க உங்களுடைய பிள்ளைகளை. இந்த ஆண்டு ஆசீர்வாதமான வருகிற ஆண்டை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.